ஒரேடா ஏய் ஐயா அண்ணன் கண்டா அண்ணன் ஒரேடா டேய் கலண்டா ஒரே வீட்டுக்குடா டேய் அண்ணன் கண்டா டேய் ஒரே நான் ஜெயிச்சுக்கடா ஏய் கலண்டா ஒரேடா நான் ஜெயிச்சுக்கடா டேய் கலண்டா ஏய் அண்ணே நம்ம மலை மாமான பாம்பு கடிச்சு முடிச்சனே ஐயா உன்னை வரச வர சொன்னாருனே ஏறு ஏறு போடா ஏறு பாம்பு கடிச்சு செத்துருவானே செத்துருவா என்ன நொரே தப்ல இங்க வரடே நீ வண்டி ஓட்டுறியா ஓடியா இந்தா தூக்கு கொண்டா 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 ஏ பாத்து 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 உள்ள தலைப்பு பாத்து ஏ மாமாங்க உள்ள போ ஏ பாத்து பாத்து புடி ஏ கரடி ஏ அந்த பக்கம் இருக்கடா என்னடி தடிக்கிருக்க இந்த கீர்க்கமேடா ஐயா எனக்கு தடிக்கிருக்கானே டேய் ஐயா கிளம்பா உன்ன என்ன பண்ணிருக்க ஐயா கீர்க்கம்பி காணமே கிடைச்சோன்னு எடுக்கலாம்யா முருகேசா ஐயா கம்பி தேர் ரொம்ப முக்கியமாப்பா போயிட்டு வந்து எடுக்கலாம் வண்டி எடுப்போம்ல ஐயா கியர் கம்பி இல்லாம வண்டி எடுக்க முடியாதியா கிடைச்சிச்சு முடிஞ்சு முடிஞ்சாப்பா உன் பிள்ளைக்கு ஒண்ணு இல்ல நீ கவலையப்படாத விலகு விலகு முருகேசா ஐயா கம்பி கேட்ட ஏண்டா எம்பிட்டு நாளா புண்ணாக்கு வாங்கியான்னு சொல்லிக்கிருக்காரு இன்னைக்கு வாங்கிட்டு வரல நீ நான் என்ன வெட்டியாவை சுத்திக்கிருக்கேன் வேலையை தானே சுத்திக்கிருக்கேன் இந்த கஞ்சியை குடி ஒரு வேலையும் செய்யாத இப்படியே ஊரை சுத்திக்கிட்டு திரி ஆமாம் உனக்கு உன் புருஷனுக்கு வேலை சொல்கிறது வேலையாக போச்சு முருகா ஆமாம் துரைக்கிட்ட ஒரு வேலையும் சொல்லிடக்கூடாது எத்தனை தடவை சந்த பக்கம் வண்டியை சுற்றி திடுறான் ஊர் பேர்லாம் செய்வான் நம்ம வீட்டுக்கு ஒரு வேலை செய்யறானா நீ சாயந்தரம் கண்டிப்பாக வாங்கின்றேன் ஆமாம் கிழிச்ச வாழ்க்கையில் ஒரு வேலை செய்யணும் உருப்படியாக செஞ்சுருக்கடா ஏய் என்ன வெறுங்கஞ்சி குடிச்சிக்கிருக்கேன் மோர் மலை எடுத்து வை எப்பா அண்ணன் கிளம்பிட்டாப்லையா வேற சாப்பிட்டுட்டு இருக்க என்ன ஏண்டா காருக்கு கிளீன் வச்ச முதல் நீங்கள் தான்டா ஏன் இந்த வண்டியை இந்த வழக்கம் அப்படி கழுவ மாட்டாராம்மா 4 பேர் உட்காந்து போகிற வண்டியில் நீ முன்னாடி உட்காந்து போனா உன் முகர்கிட்ட பார்த்து விளங்க மாட்டா எங்கள் மோரக்கட்டை வளங்கலன்னா வேணும்டா அவங்க போட்டா கொடுங்க காருக்கு முன்னாடி தொங்க விட்டுருவோம் என்னது இல்லை பார்த்து கலக்குங்கண்ணே எல்லாம் எங்களுக்கு தெரியும் அவங்க சோழி பாருங்க ஏய் பார்த்துண்ணா போடா வீடு ஏய் போடா வண்டி 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 மாட்டினா அவ்வளோதான் போடு போடு வந்துட்டாங்களா இன்னைக்கு என்ன போகிறோம் மா சுசா வந்திருக்கா என்ன விஷயம் தெரியலடா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கா பேசிட்டு இருக்காரு இரு வந்துருவாரு சரி அது சரிதாம்மா பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே தெரியும் பிரச்சனை என்ன தப்பா பிரச்சனை புருஷனை சாப்பிட கூப்பிடு தோசை சுட்டேன் சாப்பிட்டு தான் வந்தோம் நேதமும் பிரச்சனையாக தான் இருக்கு என்ன வேணும்னு சொல்றா நீ வேற சும்மா இருப்பா ஏற்கனவே எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப நல்ல பேர் எதையாவது ஆசைப்பட்டு கேட்டா வரவட்டம் பூரா என்னத்தையாவது தூக்கிட்டு போயிடுறேன்னு தான் சொல்கிறாங்க நான் என்ன ஊரார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறேன் ஏன் அப்பா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா உனக்கு இல்லாத உரிமை வேற யார்கிட்ட பாப்பா இருக்கு ஆ உனக்கு போதான் மிச்சம் எல்லாம் முதல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அது இல்லைப்பா
நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் இம்புட்டு தூரம் வந்துட்டு போக வேண்டியதா இருக்கு. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீங்களும் ஒரு எட்டு வந்துட்டு போக மாட்டீங்க. எனக்கும் உங்களை பார்க்காம இருக்க முடியல. அவர் என்னடானா எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சுத்திட்டு திரியிறாரு. வீட்டில் வேற போன் ரிப்பேர் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் சரி பண்ண பாடில்ல. இம்புட்டு தானடா, விடு 2 நாளில் புதுசு ஒன்று வாங்கி அனுப்பிச்சி விட்டுறேன். ஐயா வேணாம்ப்பா, அப்புறம் அதுக்கு வேற அம்மா எதையாவது சொல்லும். அதான் அந்த பழைய போன் இருக்குல்ல, அது இங்கனுக்குள்ள சும்மா தானே கிடக்கு. அதுவே போதுன்னு அவர் சொல்லிட்டாரு. நீங்க புது பொண்ணு வாங்கிக்கோங்க. பழசு இல்லைம்மா, நல்லா தான் இருக்காது. ஆ அது போதும்பா. அதானே பார்த்தேன் என்ன எள்ளி அம்மனமா ஓடுதுன்னு. இந்தாருமா, நான் ஒன்றும் புது பொண்ணு கேட்கல. ஆமாமா நீ ரொம்ப நல்லவதே. சும்மா இரு, நீ வேற, நீ எடுத்துக்கோமா. பாத்தீங்களாப்பா அம்மா எப்படி பேசுதுன்னு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. சரி டேய் முருகேசா, டேய் மா கூப்பிட்டீங்களா? இந்த காப்பி எடுத்து போய் மாப்பிள்ளை குடுறா. டேய் மா நீயே கொடு. சரிம்மா. பீடா இந்தா எருமை கொண்டு போய் கொடு. அவன் மூஞ்சில் என்னால் பார்க்க முடியாது. போ. மாப்பிள்ள இந்தாங்க காப்பி. அப்புறம் மாப்பிள்ள தொப்பையெல்லாம் பெருசாயிருச்சு. ஆமாப்பா, குறைக்கணும். நான் இங்கே சொல்லலை மாப்பிள்ள, இங்கே சொன்னேன். தொப்பையை போட்டு ரொம்ப ஆட்டாங்க மாப்பிள்ள. இப்படியே வரவாட்டம் பூரா தூக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாம தான் இருக்கணும். விடுறி, அப்புறம் இருக்கிறதெல்லாம் யாருக்கு இருக்கா? என்ன இருக்கு? அதான் இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்தாச்சுல. வீடான வீட்டில் ஒரு பொருள் இருக்கா? வீடை வெறிச்சோன்னு கிடக்கு. இருக்கிற இந்த வீடு மட்டும்தான். அதையும் தூக்கி அவளுக்கு கொடுத்துருங்க. அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு உக்காந்துருக்கலாம். போங்கடா போங்கடா, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. நான் வந்தோடனே ஏறி போகலாம் எல்லாரும். போகலாம். ஐயா நீ ஏறு. சரி போட்டு எல்லாத்தையும். நேரமாச்சு, என்ன பண்ணிக்கிறாரு? நான் வேணா போய் பாட்டு வருவானே. ரொம்ப நாளாக சீக்கா கடந்த உடம்புங்கய்யா மய வீட்டுக்கு கொண்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ அவள் என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலை. ஓடு. காப்பி. அண்ணன் மாலை போட்டிருக்காரு, காப்பி குடிக்க மாட்டாப்புல. முருக 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 முருக. முரேசா ஐயா இதை மாயன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறாங்க. ஆ ரொம்ப நாளாக சீக்கா கிடந்த உடம்புல மாட்டு வண்டியில் எடுத்துகிட்டு போகிறேங்கிறாங்க. பாவம் நம்ம வண்டி எடுத்துகிட்டு போக சொன்னேன். ஒன்று பண்ணு, சொல்லுங்க. என்னை வீட்டில் இறக்கி விட்டு வண்டி இங்கே எடுத்துகிட்டு வந்து. நீ மாலை போட்டுட்டு போகக்கூடாது, வேற யாராக இருந்தால் வர சொல்லியிருக்கேன். என்னது? வேற யாராச்சும் எடுக்க சொன்னீங்களா? இங்கே எவனுக்கு ஒருத்தர் நீங்கள் சொன்னீங்க? இந்த பக்கத்து ஊரில் எவனோ ஒருத்தன் இருக்கானா, அவனை கூட்டி யார சொன்னேன். பாவம் ஆம்பளத்தனம் இல்லாத வீடுறா. இல்லை நீங்கள் இருங்க, நான் வந்துடுறேன். டேய் முருகேசா. அன்னைக்கு கூட அவனை பார்த்தீங்க. ஆமாம், இன்னொரு தடவை அவன் வந்து பேசிட்டீங்களா? சொல்லியிருக்கேன். எங்கடா போய் தொலைஞ்சிங்க? ஐயா அண்ணன் மாலையை கழட்டிட்டாரியா. எங்கே அவன்? ஏன்னா லூசு பேல, எதையும் பார்க்காம கேட்காம செய்யணும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாமிக்கு போட்ட மாலை எவனாவது கோயிலுக்கு போகாம கழட்டுவானாடா? சாமி குத்தானா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதியா, போயிட்டு வந்து திரும்பி போட்டுக்கலாம். நீங்கள் வாங்க. எதே போயிட்டு வந்து போட்டுப்பியா? அது என்ன செயினா நீ நினச்சப்ப கழட்டுறதுக்கும் போட்டுக்கிறதுக்கும்? கூட்டு போகிறதுக்கு வேறு யாரும் இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த பொம்பளை ஒத்தால என்ன பண்ணும்? உதவி செய்யறதுக்காண்டி மாலையை கட்டினா சாமி ஒன்றும் செய்யாது. பாவமே அவங்க. வாங்க, உங்களை விட்டு வந்து கூட்டு போகிறேன். வாங்க. விளைக்க
ஏண்ணே பொங்க வந்துருச்சு, இன்னும் மாலையை போடாமல் இருக்க. எப்போ கோயிலுக்கு போக போகிற? எங்கடா, சில பேர் போடுன்றாங்க, சில பேர் போட வேணான்றாங்க. எவன் என்ன சொன்னால் நமக்கு என்ன? முருகனை பார்க்குற முடிவு பண்ணியாச்சு, மலைக்கு போயிட வேண்டியதான். எல்லா கண்ணும் சுட்டு போக சட்டையில் துப்பிட்டு போகிறாவாரு. ஏன் இதை வருஷம் கையில் எடுத்துகிட்டு வரணுமா? நீங்க முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எங்களுக்கு எதுக்குமா கிளக்கட்டங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுங்க. சரி போங்க, உள்ளே போங்க. டேய், புது துணி எங்கடா? பெட்டிக்குள்ளே வச்சிருக்கியாம்மா? பெட்டிக்குள்ள வச்சிருக்கியா? ஏன்டா போடல? அழுக்காயிரும்ல, அடுத்த பொங்கலுக்கு போட்டுக்கிறேன். ஐயோ போடா. ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே இப்போ தான் வந்து அதுக்குள்ளே நீ வந்துட்ட. சரி வா சாப்பிட போகலாம். என்னாச்சு? என்னாச்சு? ஒன்றும் இல்லையா? ஏயா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது. பொங்கல் முடிஞ்சிருச்சு, சண்முகனை ஊர்ல இருந்து வந்து காரை கேட்டா என்ன பண்ணும் தெரியாம தானே மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சிருக்க. அதுக்கு தான் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அடுத்தவங்க வண்டி வச்சுட்டு ஆடாதீங்க ஆடாதீங்கன்னு சொன்னா கேட்டா தானே. அந்த முருகேச பாயெல்லாம் சன்னாட்டமா போட்டான். இப்ப போச்சுன்னா சும்மா கிடங்க. யாராவா? நானே வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தா சும்மா வந்துக்கிட்டு. நான் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். நீ தான் இப்போ தேவையில்லாமல் பேசி ஞாபகப்படுத்திட்டு இருக்க. வந்து கேட்டால் கொடுத்துட்டு போகிறோம். உட்காந்து யோசிச்சுட்டாப்புல வண்டி கூடவே இருக்க போதா? போகணுன்னு இருந்தால் போகிறது தான். சாப்பிட போகலாம் வா. வாடா. எப்படிமா இருக்கீங்க? மலைக்கு போயிட்டு வந்தாச்சா? தரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தாடி எடுக்கிறது கிடையாது. ஐயாங்கம்மா. முருகா, இதோ மாடியில் இருக்காரா? சரி, நான் போய் ஐயா கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் இங்க வா. 2 நாள்ல ஆள் ஒரு மாதிரியா இருக்காரா? ஏன், என்னாச்சு? சண்முகான வந்து வண்டி எடுத்துட்டு போறேன்னு சொன்னார்ல, அதான். அது எப்படி? இத்தனை நாள் புள்ள மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம திடீர்னு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுவாரமா? உங்களை யாரும் அடுத்தவன் வண்டியை புள்ள மாதிரி பார்த்துக்க சொன்னது? நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கொஞ்சமாவது காதலியாவது வாங்கினீங்களாடா? சரி விடு, அவரை வர வச்சு பேசி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா இதே மாதிரி வேற வண்டி வாங்கிப்போம். இல்லைம்மா, வேற வண்டிலாம் வேணாம்மா. நம்ம இதே வண்டி வச்சுப்போம். அவங்களுக்கு வேணா வேற வண்டி வாங்கி கொடுத்துடலாமா? ஏன்டா, ஒருத்த வந்து உங்களை வண்டியை பார்த்துக்கங்கன்னு கொடுத்துட்டு போனா அதை நீங்களே சொந்தம் கொண்டாடுவீங்க. தந்தை வந்து திருப்பி கேட்டா அவனையும் வேற வண்டி வாங்க சொல்லுவீங்க. நல்லா இருக்குடா உங்க நியாயம். வண்டி வாங்க போறானா? வண்டி காசு அப்படியே சுருட்டி வச்சிருக்கான் போல. ஐயா வாடா. இப்போ தான் வரியா? அம்மாட்டு சாமி ரூம்ல சொல்லு, குளிச்சுட்டு வந்து பூசிக்கிறேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஐயா, சண்முகம் வந்தோடனே காசு கொடுத்து வண்டி வாங்கிடுவோம். அப்படி இல்லை, அவர் கையில் கால் விழுந்தாவது வண்டி வாங்கிட்டு என் பொறுப்பு. அது இல்லைடா, இம்புட்டினால கூடவே இருந்துச்சா? அது வண்டி இல்லாமல் உங்களால் மட்டும் இல்லை, யாராலையும் இருக்க முடியாது. ஏன் இவ்வளோ பேசுகிற அம்மாவால் இருக்க முடியாது தெரியுமா? ஐயா, வண்டி நம்ம விட்டு எங்கேயும் போகாதியா? இல்லை. எப்படா சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக போகாது, அது மட்டும் தெரியும். வாங்கண்ணே வாங்கண்ணே உள்ள வாங்கண்ணே. வாங்க வாங்க உட்காருங்க. தள்ளிங்க. அண்ணா இலைய எடுத்துருவாண்ணே. இங்கே உட்காருங்க. இதை எங்கே போடுப்பா. நான் கொஞ்சம் குழம்பு ஊற்றுனா.
மலரே இங்கிட்டு முன்னாடி குழம்பு ஊத்து. பார்க்கவே பயமா இருக்குண்ணே. வரேன். பார்க்கலண்ணே. இப்ப கண்டிப்பா பார்க்காது. ஏய் என்னடி இவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஏய் அவனுங்க இங்கேயே வந்துட்டானுங்கடி. இப்போ எதுக்கு என் பின்னாடி வரீங்க? இனிமே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். என்னண்ணே அந்த பிள்ளை திட்டிடுச்சேன்னு சோகமாக இருக்கியா? இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் நமக்கு தேவையானே. வந்தம்மா மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டினம்மா போனம்மா. அண்ணே ஏண்டா உங்ககிட்ட வந்து சொன்னனா நான் சோகமாக இருக்கேன்னு? மூடிட்டு உன் வேலை மட்டும் பார்க்க வேண்டியதானே? ஒரு பொம்பளை பிள்ளை அதுவாக வந்து சொல்லுமா என் பின்னாடியே சுத்து சுத்து சுத்துன்னு. இந்த விஷயத்தை எப்படி பார்த்துக்கிறது எங்களுக்கு தெரியும். போய் சாணியில் வா.